எங்கள் அப்பா முதல்ல ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்தார். எந்த வந்தாலும் கோவப்படக்கூடாது. பணிவான பேச்சுக்கள் தான் வியாபாரத்துக்கு. எனக்கு இதுதான் தெய்வம். வர கஸ்டமர்ஸ் தான் எனக்கு தெய்வமே தவிர பக்கத்தில் கோவில் இருக்கே தவிர கடை இருக்கும்போது பார்க்குறத விட சரி. 1982 இருக்குப்பா கடை. அதாவது இது வந்து முதல்ல ஸ்வீட் ஸ்டாலாக வச்சுருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போது டிஃபன் ஸ்டாலாக இருக்குது. ஆச்சு 42 வருஷமாக செஞ்சுக்கிருக்கு. இது வந்து வடக்கு கோபுரம். அதாவது எங்கே அட்ரஸ் கேட்குறாங்க. இது 4 கோபுர வாசல் இருக்குது. அதில் வடக்கு கோபுர வாசலுக்கு அடுத்த தெரு வெஸ்ட்டு பட்டமா ஸ்ட்ரீட். அதாவது மேலே பட்டமார் தெரு செப்பல் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கும். இது 42 வருஷமாக ஓடிட்டு. டெய்லி ஏதாவது ஒரு மெனு சாயந்தரம் மட்டும் மாறும். காலம்பரை எப்போதுமே இட்லி, பொங்கல், பூரி, வடை இது மட்டும்தான். காலம்பரை 9லேருந்து 11 மணி வரையும், சாயந்தரம் 6:30லேருந்து 9:30 வரையும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று. திங்கக்கிழமைனா சப்பாத்தி, சேமியா கிச்சடி, உளுந்த வடை. செவ்வாய்க்கிழமைனா பட்னம் பக்கோடா, ரவா கிச்சடி, கோதுமை தோசை. புதன்கிழமைனா அடை சாம்பார், அரிசி உப்புமா, வெள்ளையப்பம். வியாழக்கிழமைனா சேவை மோர் குழம்பு, வெண்பொங்கல், பருப்பு வடை. வெள்ளிக்கிழமைனா சாம்பார் சாதம், சப்பாத்தி, தவளை வடை. சனிக்கிழமைனா பூரி மசால், அடை சாம்பார், காரா வடை. இதுகள் தான். ஞாயிற்றுக்கிழமை லீவ். இது 6 நாளும் ஓடிட்டு. எனக்கு வந்து இது என்னென்னா கஸ்டமர்ஸ் தான் ஜாஸ்தி. எனக்கு இது கஸ்டமர்னே சொல்கிறது வந்து நான் கடைக்காண்டி சொல்கிறேம்மா. இது வந்து கஸ்டமரே கிடையாது. எனக்கு கூட பிறந்தவங்க மாதிரி தான் எல்லாருமே. நான் இப்போ கூட கொடுத்துட்டாலுமே உடனே கொடுத்தாங்க. இந்த இப்போ ஒன்றும் இல்லை, பொங்கலில் உப்பு போடலன்னாரு. போட்டோடனே சரி. அந்த மாதிரி வீட்டில் உள்ள ஆள்கள் மாதிரி தான் இருக்கே தவிர இது கடைங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏதோ ஒரு பேருக்கு கடைன்னு சொல்லிக்கிருக்கோமே தவிர வீட்டு ஆள்கள் தான் அந்த மாதிரி தான் போயிட்டு. அதாவது இதை கஸ்டமர் சொல்கிறத காட்டிலும் அவங்கவுங்க வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த இதுகளில் தான் வந்து சாப்பிட்டுக்கிருக்காங்க. ஆத்ம திருப்தியோடு சாப்பிட்றாங்க. நமக்கு அது ஒரு இந்த தொழிலை செய்யும் போது ரொம்ப விருப்பப்பட்டு செய்கிறேன், அவ்வளோதான். அதாவது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவன் கொடுத்துருக்கானே, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷத்தில் செய்கிறேன். இஷ்டப்பட்டு செய்கிறது தான். யாருமே சொன்னால் கஷ்டப்படுவாங்க இந்த தொழிலில் அப்படின்னு. எனக்கு அப்படி இல்லை. இந்த தொழில் வந்து எனக்கு தெய்வமாக மதிக்கிறது. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது. நல்லா நேர்மையாக உழைனார், உழைச்சிட்டுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கும். அதாவது வாங்க கஸ்டமர் வந்து நிறைய சொல்கிற மாதிரியே குறையும் சொல்லுவாங்க, நான் ஏற்றுப்பேன். அதாவது வீட்டில் எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி சொல்லுவாங்க. எப்போதுமே நல்லாவே செய்யவும் முடியாது, அதுக்காண்டி எப்போதுமே குறையாகவும் இருக்காது. இதோ இன்றைக்கி ஒரு குறை வந்திருக்குங்க, உடனே டக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம மாற்றிக்கிறோம். நல்லா இருக்குன்னு போகிறோம். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கை கூட ஒரு காசை கொடுக்குறமேன்னு அதாட்டியமாக சொல்ல மாட்டாங்க. அவங்க பணிஞ்சு சொல்கிறதே நமக்கு ஒரு தான் இருக்கும். சரி சார் போட்டேன்னா அதனால என்ன சார் நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றது இல்லையான்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுகள் இருக்கு. இது வந்து ஒரு கடைன்னு சொல்கிறதுக்கு இது இல்லாமல் ஒரு ரிலேட்டிவ்ல இருக்கிறதுனால என்னோட இதுகள் போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். நான் 42 வருஷமாகவே இருக்கேம்மா. அதாவது எனக்கு எங்கள் அப்பாவோட கூட இருக்கிறதுலேருந்தே எங்கேயுமே வேலைக்கு போனது கிடையாது. எங்கள் அப்பா தான் எனக்கு குரு. எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். வெளியில் எங்கேயுமே வேலைக்கு விட்டது கிடையாது. நீ முதலாளியாக உட்காருனாரு. படிப்பு கம்மி தான், 10வது தான் படிச்சிருக்கேன். நான் அவரோட தொழிலை கற்றுண்டேன். அது என் ஒய்ஃபுக்கும் கற்றுக் கொடுத்தனால இப்போ அவங்க ஃபுல்லும் செஞ்சு கொடுக்குறாங்க. நான் இங்கே வந்து சரி சாயந்தரம் மட்டும் தம்பி வருவார். காலம்புரை நான் ஒருத்தன் மட்டும்தான் இருப்பேன், 9லேருந்து 11 மணி வரை. இது வந்து ஒரு கடைன்னு சொல்கிறதுக்கு இது இல்லாமல் ஒரு ரிலேட்டிவ்ல இருக்கிறதுனால என்னோட போயிட்டு அவ்வளோதான். சப்போர்ட்டுங்கிறத காட்டிலும் முழுமையே அவங்க தான். அதாவது சப்போர்ட்டுன்னு சொன்னோம்னா ஏதோ வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே அவங்க தான். அதாவது நமக்கு எந்த வித வேலையுமே வீட்டில் செய்ய விட மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே வந்து நான் செய்கிறேன், அவ்வளோதான். அதாவது எல்லாருக்குமே மனைவி அமையலாம். இது வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறது நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நல்லா சரி நல்லா இருக்குது, அவ்வளோதான். அவங்க தான் கம்ப்ளீட்டாக செஞ்சு கொடுக்குறது. அதாவது குடும்பத்தில் என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக நான் இங்கே எப்படி வேதம் போட்டுன்னு சொல்கிறேனோ அவங்க வீட்டில் சிவனோட இதுகள் ஃபுல்லும் போட்டுன்னு தான் செய்வாங்க. அதாவது செய்யக்கூடிய பொருட்கள் பிரசாதமாக வேணுங்கிறது தான் இது. அவங்க சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா இருக்கணும், நமக்கும் நல்லா இருக்கும். சப்போர்ட்டுங்கிறத காட்டிலும் முழுமையே அவங்க தான்.
அதாவது சப்போர்ட்டுன்னு சொன்னோம்னா ஏதோ வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே அவங்க தான். அதாவது நமக்கு எந்த வித வேலையுமே வீட்டில் செய்ய விட மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே வந்து நான் செய்கிறேன், அவ்வளோதான். அதாவது எல்லாருக்குமே மனைவி அமையலாம். இது வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறது நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நல்லா சரி, நல்லா இருக்குது, அவ்வளோதான். அவங்க தான் கம்ப்ளீட்டாக செஞ்சு கொடுக்குறது. அதாவது குடும்பத்தில் என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக நான் இங்கே எப்படி வேதம் போட்டுன்னு சொல்கிறேனோ, அவங்க வீட்டில் சிவனோட இதுகள் ஃபுல்லும் போட்டுன்னு தான் செய்வாங்க. அதாவது செய்யக்கூடிய பொருட்கள் பிரசாதமாக அமையணுங்கிறது தான் இது. அவங்க சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா இருக்கணும், நமக்கும் நல்லா இருக்கும். ஒரு ஆத்ம திருப்தியாக கொடுக்கறதோ, நம்ம பணிவாக பேசுகிறதோ அதில் தான் இருக்குது. அதை எங்கள் அப்பா முதல்ல ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்தார். எந்த வந்தாலும் கோவப்படக்கூடாது. வியாபாரத்தில் கோபம் வந்தாச்சுன்னு சொன்னால் அடுத்தாப்பில் வரமாட்டாங்க. எவ்வளோதான் நல்ல பொருளாக இருந்தாலும் வரமாட்டாங்க. பணிவான பேச்சுக்கள் தான் வியாபாரத்துக்கு சிரித்த முகத்தோடு இருக்கணும். எண்ணத்தை தான் வந்தால், அதாவது 100 பேர் வந்தாலும் 100 பேரும் ஒரே மாதிரி வரப்போகிறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு இது மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு இருக்கும், நல்லாவே இல்லைங்கிற ஆளுகளுக்கும் இருக்கும். எது வந்தாலுமே அதை நம்ம சொல்லக்கூடிய இதுகள் இருக்குது பார், அந்த இதுகளில் தான் இருக்குது. வியாபாரம் வந்து சோதனைங்கிறத காட்டிலும் நம்ம அதை சாதனையாக எடுத்துக்கணும். எந்த ஒரு பொருளையுமே வியாபாரம் செய்கிறோங்கிறது வந்து காசுக்காக மட்டும் என்னன்னா நம்ம கோவப்படுறதோ இதுலாம் இருக்கும். இது ஒரு சர்வீஸ் மாதிரி செய்யணும். பொதுவாக என்ன வந்தாலும் நல்ல பொருளை கொடுக்குறோம், நம்ம பொருளை கொடுக்கறதுக்கு நமக்கு லாபம் கிடைக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கும் ரொம்ப லாஸ் ஆகக்கூடாது. நின்றுக்கிட்டு சாப்பிடும்போது நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேட்டை வச்சோன்னா நல்லா கொடுக்குறோம், அதுவும் இருக்கக்கூடாது. எப்போதுமே ஒழுக்கம், உண்மை, உழைப்பு, உயர்வு இருந்தால் எந்த தொழிலையுமே கஷ்டம் இல்லை. இந்த தொழிலும் இல்லை. சில பேர் நினைப்பாங்க இதை விட்டுட்டு அதை பார்க்கலாமே, அதை பார்க்கலாம். எனக்கு 42 வருஷம் ஆச்சு, இன்னமும் இந்த தொழிலில் எனக்கு இதுதான் தெய்வம். வர கஸ்டமர்ஸ் தான் எனக்கு தெய்வமே தவிர, பக்கத்தில் கோவில் இருக்கே தவிர கடை திறக்கும் போது பார்க்குறதோட சரி, அது அவங்கள தான் நம்ம இது பண்ணிக்கிறோம். யாராக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் கஸ்டமர்ஸை நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ, அவங்க வந்து 10 நாள் ஆச்சு கண் ஆப்ரேஷன் லீவ் விட்டுருந்தேன், இன்றைக்கி திறக்கிறேன், வியாபாரம் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். எப்படி இருக்குது கண்ணுன்ட்டு வந்து கேட்டு தான் வாங்க வராங்களே தவிர, அந்த மாதிரி ஒரு உறவு முறைகளில் தான் இருக்கே தவிர 10 நாள் லீவ் விட்டோம் வியாபாரம் டல்லாகும் அந்த மாதிரிலாம் இருக்காது. அதாவது பல கஷ்டங்கள் இருந்தாலும் சோதனைகள்ங்கிறது நம்மளாக வச்சுக்கிறது தான். கஸ்டமர்ஸை வர 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 நம்ம அவங்கக்கிட்ட பணிவாக பேச கண்டிப்பாக மழை பெஞ்சாலும் சரி, எதை அடித்தாலும் கண்டிப்பாக வருவாங்க. அதாவது பணிவான பேச்சு, உண்மையான உழைப்பு, நல்ல பொருள் இருந்தாச்சுன்னா உயரலாம். எனக்கு அது ஆத்ம திருப்தியோடு இருக்குது, நல்லா இருக்குது வாழ்க்கை. இப்போ யூடியூப்னால புதுசாக ஆள்கள் வந்துருக்காங்க, புதுசாக செஞ்சுருக்காங்க.